அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் தியானம் செய்கிறது மூலமாக எப்படி ஒளி உலக அனுபவங்களை பெற முடியும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். இதில் முதல் வீடியோ ஜென் பற்றின வீடியோ. ஜென் அப்படின்னா என்ன, அது ஒரு மனிதனுக்கு என்ன விதமான விஷயத்தை தியானத்தின் மூலம் உள்ளுக்குள்ளே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது நம்மளுடைய மனம் 3 வித நிலைகளில் செயல்படும். இதை நாம் சரியாக புரிஞ்சுப்போமா இல்லையா அப்படின்றது தெரியாது. என்னென்ன விதங்களில் அப்படின்னா, நீங்கள் தியானம் செய்ய அமர்ந்ததும் நம்மளுடைய மனதில் என்ன ஓட்டங்கள் ஓடிட்டுருக்கும், ஏதாவது ஒரு உணர்ச்சி சார்ந்த விஷயங்கள் மனதில் ஓடிட்டுருக்கும். ஆழ்ந்து நம்ம செல்லும்போது உணர்வு சார்ந்த நிலைகளுக்குள்ளே போயிட்டுருப்போம். நாம் எண்ணத்தில் போயிட்டுருக்கோம், உணர்ச்சியில் போயிட்டுருக்கோம், இல்லை உணர்வில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு எதை வச்சு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம மைண்ட்லேயே இருக்கக்கூடிய விழிப்புணர்வு நிலை, அதை கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கான்ஷியஸ்னஸ் மூலமாக தான் நாம் இந்த 3 விஷயங்களில் செயல்பட்டுருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். இந்த கான்ஷியஸ்னஸோட வேலை என்ன அப்படின்னா, இந்த 3 விஷயங்களில் நம்ம செயல்படுறோமா இல்லையா அப்படின்றத உணர்த்துறது மட்டும்தான். அப்போ இந்த கான்ஷியஸ்னஸில் உணர்த்தப்படக்கூடிய விஷயத்தை ஏதோ ஒன்று புரிந்து கொள்ளுது. ஓகே, இப்போ நம்ம எண்ணத்தை உணர்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு. கான்ஷியஸ்னஸோட வேலை எண்ணத்தை உணர்த்துறது. ஆனால் அந்த உணர்த்தக்கூடிய விஷயத்தை புரிந்து கொள்ள ஒன்று தேவைப்படுது. அதை தான் நம்ம ஹையர் செல்ஃப் அப்படின்னு குறிப்பிடுறோம். தமிழில் உயர் சுயம் அப்படின்னு சொல்வோம். அப்போ நம்மளுடைய மனதில் ஒரு விஷயம் போயிட்டுருக்குது அப்படின்னா, அதை பற்றின அவேர்னஸை நமக்கு உணர்த்துறதுக்கு நம்மளுடைய விழிப்புணர்வு நிலையும் நம்மளுடைய உயர் சுயமும் உதவி செய்யுது. நீங்கள் இந்த எண்ணம், உணர்வு, உணர்ச்சியில் சரியான விதத்தில் உங்களுடைய கான்ஷியஸ்னஸில் உணர்ந்து உங்களுடைய ஹையர் செல்ஃபை வச்சு இதைத்தான் நம்ம உணர்கிறோம் அப்படின்றத புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜென் மாதிரி வாழலாம். ஓஷோ சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களுடைய அனுபவத்தில் பெறலாம். புத்தர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுடைய தியான அனுபவத்தில் பெறலாம். அப்போது இந்த 3 விஷயங்கள் பற்றின முழுமையான அவேர்னஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க உங்களுடைய கான்ஷியஸ்னஸில் அப்படின்னா, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஜென் துறவி மாதிரி வாழலாம். இதில் துரதிர்ஷ்டவசமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3 விஷயங்களில் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுலேயே உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மனிதர்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. அப்போது இதற்கு அடுத்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு அப்படின்னா, இதை அடைகிறதுலையே நம்மளுடைய பல பிறவிகள் போகிறதால இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நிலையை பற்றி பேசுகிறதுக்கான குருமார்கள் மிகவும் குறைந்த அளவில் தான் இருந்துகிட்ருக்காங்க. இந்த 3லேயும் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜென் மீதோ, ஓஷோ மீதோ, புத்தா மீதோ பெருசாக ஈர்ப்பு இருக்காது. இதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற ஒரு தேடலுக்குள்ளே வருவீங்க. இது முதல் முறை, அதாவது ஒரு மெத்தட் ஆன்மீகத்தில் முன்னேறதுக்கு. ஜென் அப்படின்றத பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஜென்னினுடைய மனநிலையை பெறுறதுக்கான முயற்சிகளில் உலகத்தில் நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மனநிலை பெற்ற ஒரு மனிதன் இருக்கிறா அப்படின்னா, உலகத்தில் மிகவும் சந்தோஷமான, எந்தவித அட்டாச்மெண்ட்டும் இல்லாத ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய மனிதனாக இருப்பான். இதை நம்மளுடைய முதல் இலக்காக வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் ஒரு ஸ்டெப் ஏறி முடிச்சிட்டோன்னா அந்த இடத்த முற்றிலும் கடந்து போயிட்டோம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலைகளில் நம்ம ஜென்னினுடைய மனநிலையில் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆழமான அந்த பயணங்களில் ஸ்தூல உடலில் நம்ம இருக்கும்போது தேவையான இடங்களில் ஜென்னோட மனநிலையிலிருந்து நாம் அந்த இடத்தை கடக்க முடியும். ஜென் அப்படின்றத நம்மளுடைய ஆன்மாவோட ஜேர்னியோட கம்பேர் பண்ணோன்னா, பலவிதமான வாகனங்கள் இருக்கும் இந்த பயணத்தில். இதில் எது சரியான வாகனம், நமக்கு அந்த வாகனத்தை எப்படி நாம் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற ஒரு புரிதலை நமக்கு கொடுத்து நம்மளுடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ஜென்னினுடைய மனநிலை உதவி செய்யும். இதற்கு அடுத்தது குண்டலினி பற்றி பார்ப்போம், ராஜயோகம் பற்றி பார்ப்போம். அதற்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி பார்க்கலாம்.